வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முத்துமாலைய நான் மித்ராக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப கடைசி நிமிஷத்துல நீ வேணும்னு சொன்னா அது கேட்கும் போதே ஏதோ என் வேண்டுதலே தடங்கலாகிற மாதிரில இருக்கு. இந்த கிரீடத்தை ஒண்ணு எங்க குடும்பம் சாமிக்கு சாத்தணும், இல்லனா அந்த குடும்பம் சாத்தட்டும். ரெண்டு குடும்பமும் போட்டியில கலந்துகிட்டோம். கபடியில யார் வின் பண்றாங்களோ அவங்க கொண்டு போய் கிரீடத்தை வைக்கட்டும். நந்தினி, இங்கேயா இருக்கிய? நான் உங்களை அங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன். என்ன நந்தினி, ஏன் முகம்லாம் இப்படி வாடி கிடக்கு? என்னாச்சு? சூர்யா சார் ஏதாவது சொன்னாரா? சச்சா, அதெல்லாம் இல்ல ஆனந்தி. நடந்த விஷயம்லாம் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்கு. ஆமா நந்தினி, இன்னைக்கு சாப்பாட்டு பொழுதோட எல்லாம் சரியாயிரும்னு நான் கூட நம்பிட்டு இருந்தேன். இப்படி ஆயிருச்சே. சுந்தரவள்ளி அம்மாக்கு சூர்யா சார் மேல வருத்தம் இருக்கு. ஆனா கோவம்னா அது என் மேலதான். அவங்களுக்கு என் மேலதான் ரொம்ப கோவம்னு நான் இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ பார்வதி அம்மா கிட்ட அவங்க பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா என்கிட்ட கோவப்படுறதெல்லாம் ரொம்ப கம்மின்னு தான் தோணுது. எனக்கும் பார்வதி மேடத்தை பார்க்கவே வித்தியாசமா இருக்குது. இத்தனை நாள் நான் பார்த்த பார்வதி மேடமா இதுன்னு எனக்கு தோணுது. ஒரு கம்பெனி முதலாளியா எங்க கிட்ட எல்லாம் கண்டிப்பா நடந்துப்பாங்க. திருவிழாக்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் சுந்தரவள்ளி மேடத்துக்கிட்ட அவங்க பேசுறது பழகிறதெல்லாம் பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் கண்ணே பற்றும் போல இருந்துச்சு. ஆமா ஆனந்தி, சுந்தரவள்ளி அம்மா இவ்ளோ சந்தோஷமா சிரிச்சு பேசி நானும் இப்பதான் பார்த்தேன். நீ சொல்ற மாதிரி நம்ம கண்ணுதான் பற்றுச்சு போல இருக்கு. கண்ணும் இல்ல காதும் இல்ல, எதுவுமே அளவோட இருந்தாதான் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். இல்லனா இந்த மாதிரி தான் நடக்கும். சார். எஸ் நந்தினி. பாசமா இருக்கிறது கூட தப்பா சார்? பாசமும் ஒரு அளவோட இருக்கணும்னு சொல்றேன். இங்க பாரு, எதுவா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது அது வேற மாதிரி தான் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், அளவுக்கு அதிகமா ஒருத்தர் சிரிச்சா என்ன ஆகும்? கண்ணில் தண்ணி வரும்ல, அதே மாதிரிதான் ரொம்ப பொறுமையா இருக்கிறவங்க ஒரு நாள் கோவப்படும் போது அது அவங்களோட உச்சமா இருக்கும். இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமும் இல்லாம போறதில்ல, ஒண்ணு இன்னொன்னா மாறும். ரொம்ப அன்பா இருக்கிறவங்க கிட்டதான் ரொம்ப கோபமா வெளிப்படும். அதுவும் சரிதே. இப்ப ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல இருக்கிற குழப்பமும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் மாறிட்டா போதும் சார். இத பாரு, நீங்க ரெண்டு பேருமே இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நந்தினி பசி அல்சராவே மாறிடும். நீ ஏன் சாப்பிடாம வந்த? வா, வந்து சாப்பிடு. வாரேங்க. நந்தினியும் எதுவும் சாப்பிடல, அதையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்படியே பேசிக்கிட்டே நின்னுபிட்டோம். நந்தினி, யூ ஆல்வேஸ் டூ திஸ் இல்ல? நீ எல்லாருக்குமே பார்த்து பார்த்து சாப்பாடு போடுவ, அப்படியே நீயும் சாப்பிட்டா என்ன நந்தினி? திஸ் இஸ் நாட் ஃபேர். வா, வந்து சாப்பிடு, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். இல்ல சார். ஏன்? நான் இன்னைக்கு சாப்பிட முடியாது. ஏன்? இல்ல, எனக்கு வேண்டாம். ஏன் சாப்பிட முடியாது? உடம்பு எதுவும் சரியில்லையா? நான் வேணா கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுக்கவா? ஐயோ இல்ல ஆனந்தி, என் உடம்புக்கு ஒன்றும் இல்ல. இன்னைக்கு ராத்திரி கோவில் மண்டபத்துல சாமிக்காக வேண்டிக்கிட்டு சிலை செய்யறேன். அதுக்காக நான் விரதம் இருக்கேன். அதான் சாப்பிட முடியாதுன்னு சொன்னேன். ஆமா இல்ல, இன்னைக்கு தானே சிலை செய்யணும். ஆமா, எப்ப போறோம் நந்தினி? ஊர் பெரியவங்க வந்து தீர்த்தம் கொடுத்ததும் கிளம்பணும்னு சொன்னாங்க. ஓகே, சூப்பர். அப்ப நானும் கூட வரேன். எங்க? சிலை செய்யதான். உங்களுக்கு சிலை செய்ய தெரியுமா? சத்தியமா தெரியாது. சும்மா உன் கூட ஹெல்ப்புக்கு வரேன். நீ எப்படி சிலை செய்யறேன்னு பாக்கலாம்ல. ஆனந்தி, அப்ப நீ வந்து சாப்பிடு. இல்லங்க, எனக்கும் வேணாம். நானும் விரதம் இருக்க போறேன். விரதமா? எதுக்கு? ஆனந்தி, நான் சிலை செய்ய போறேன், அதனால விரதம் இருக்கேன். நீ எதுக்கு உடம்புக்கு எடுத்துக்கிற? நீ இப்படி பட்டினி எல்லாம் கிடக்க கூடாது. போய் சாப்பிடு. இல்ல நந்தினி, பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனந்தி, இப்ப காரணமே இல்லாம நீங்க எதுக்கு பட்டி கிடக்கணும்? புள்ள பசி தாங்காம அழுதா அம்மா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அந்த மாதிரிதான் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் விரதம் இருந்து சாமியை வேண்டிக்கிறேன்.
கண்டிப்பா என் வேண்டுதலை நிறைவேத்துவா.